ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வே டு கோப். நான் உங்கள் டிஜே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விவசாய மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி பற்றி தான் பார்க்க போகிறோம். நபார்ட் ஓகேங்களா. ஸோ இதில் பேருக்கு பாருங்கள், விவசாய மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா விவசாயத்தையும் ஊரகத்தையும் வளர்க்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நபார்டோட ஒரு பணி ஓகேங்களா. ஸோ இந்த நபார்ட் எதுக்கு வந்துச்சு அப்படின்றத தான் நான் இந்த புக் எடுத்திருக்கேன். இதை பற்றின டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருத்தியலும் நடைமுறையில் ஒரு 18வது பாடத்தில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி தான் ஆரம்ப காலத்தில் வந்துட்டு மத்திய வங்கியாகவும் இருந்துச்சு, அதேமாதிரி தலைமை வங்கியாகவும் இருந்துச்சு. காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதோட பணி பொறுப்புகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 1982ஆம் ஆண்டு தான் இந்த நபார்டு வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா. ஸோ எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த புக் காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேங்கிங் புக் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் இது போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கருத்தியல் மற்றும் நடைமுறையில் ஸோ இந்த லெசன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த ரிசர்வ் வங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அடித்தளமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 1979ல் திரு ஏ சிவராமன் என்பவர் தலைமையில் ஒரு கமிட்டி வந்து கூட்டுறாங்க ஓகேங்களா. எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புற மற்றும் விவசாய அபிவிருத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு குழு வந்துட்டு அவங்க நியமிக்கிறாங்க. ஸோ அந்த குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம், சிறு தொழில், குடிசை தொழில், கைவினை தொழிலுக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு கடன் வசதியை அளிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் வங்கி வந்துட்டு பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா வந்து போடுவாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1981 ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. பட் எஸ்டாப்ளிஷ் ஆனதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1982 ஜூலை மாதத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு செயல்பட தொடங்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. ஸோ இந்த பேங்க்கில் இருக்கிற பங்குகள்லாம் யாரோடதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்துட்டு ஒரு 50% கொடுத்துருக்கும். அதே மாதிரி ரிசர்வ் வங்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50% கொடுத்துருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பங்காக இருக்கும் ஓகேங்களா, பங்கு மூலதனமாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொள்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட எல்லா விதமான கொள்கைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பொருந்தும். மெயினாக பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம், சிறு தொழில், குடிசை தொழிலில் வந்துட்டு ரொம்ப முன்னேற்றணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கொள்கையாக வச்சுருக்காங்க ஓகேங்களா. அடுத்தது ஆல்ரெடி கொடுத்த கடனுக்கு, அதாவது குறுகிய கால கடன், மத்திய கால கடனுக்கு வந்துட்டு மறுநிதி வழங்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொள்கையாகவும் இருக்குது. அதே மாதிரி இதர நிறுவனங்களுக்கும் கடன் வழங்க அனுமதி கொடுக்குது ஓகேங்களா. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இதுவும் நிறையா டைம் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஸோ இதோட பணிகள் அதுதான் முன்ன கொள்கை எப்படியோ அந்த கொள்கைகளை பணியாக மாத்திரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பணிகள் கொடுத்துருக்காங்க. மறுநிதி அளிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கிராமப்புறத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற சிறு தொழிலுக்கு வந்துட்டு முன்பணமும் கடன் வசதியும் வழங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மத்திய நீண்ட கால கடன்களை வழங்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கு தகுதியுள்ள நிறுவனங்களுக்கு பங்குத்தொகை உத்தரவாதம் அளிக்கிறது ஓகேங்களா. அவங்களுக்கு பங்குத்தொகை கொடுக்கனாலும் இவங்க உத்தரவாதம் கொடுப்பாங்க ஓகேங்களா. அடுத்தது இதே சேம் பாயிண்ட் தான் இதுவும். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. ஸோ ஷார்ட்ஸில் போடலான்னு பார்த்தேன். இது வீடியோ ஃபுல்லாக போகுது. நீங்கள் ஸோ யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான், நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற மேம்பாட்டு வளர்ச்சி பிரச்சனைகளை வந்துட்டு இது வந்து முன்ன நின்று தீர்த்து வைக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் சில குறிப்பிட்ட இடங்களில் வந்துட்டு ஏஜென்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து கூற்று காரணத்தில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் ஏஜென்ட்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த வங்கியானது விவசாயத்திற்கும் கிராமப்புற மேம்பாட்டிற்கும் மறுநிதி வழங்கும் ஏஜென்ட்டாக இருக்கிறது ஓகேங்களா. ஸோ இங்கேயும் ஏஜென்ட் தான் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஏஜென்ட் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்கும் கிராமப்புற மேம்பாட்டிற்கும் மறுநிதி வழங்கும் ஒரு ஏஜென்ட்டாக இருக்குது. இது வந்து காசு கொடுக்குற ஒரு இடமா இருக்குது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாய மேம்பாட்டு திட்டம் ஆராய்ச்சிக்கலாம் இந்த போல பணிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நபார்ட் தான் வந்து செய்யுது. இதோட தலைவரை வந்துட்டு யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் வங்கியோட துணை கவர்னர் ஓகேங்களா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட தலைவராக இருப்பார். ஸோ இதுவும் வந்து மெயினான ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தான் ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட வேலைகள் வந்துட்டு முழு நேர நிர்வாகஸ்தர்கள் வந்து பொறுப்பேற்கிறாங்க. அதே மாதிரி நிர்வாக சபைன்னு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு கூட்டம் கூடுவாங்க ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செயல்படணும், அதோட திட்டம் வளர்ச்சி பணிகள் பற்றி தான் பேசுவாங்க. இதோட நிர்வாக குழுவில் உறுப்பினர்கள் யார் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா
இந்திய அரசால் அமைக்கப்பட்ட ஒரு தலைவர், அதுக்கப்புறம் நிர்வாக குழு இயக்குனர் மற்றும் 13 பேர் உறுப்பினர் கொண்டது. ஓகேங்களா. இந்த 13 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிராமப்புற பொருளாதார வளர்ச்சி நிபுணர்கள் 2 பேர் இருப்பாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வணிக வங்கிகளில் அனுபவம் உள்ள 3 நபர்கள், இந்திய அரசின் அதிகாரி 2 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பணிகள் வந்துட்டு 3 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. அந்த பணிதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது செயல்படுதல், திட்டமும் அதன் வளர்ச்சியும் பணிகள். ஓகேங்களா. ஸோ அத பத்தி இந்தாண்ட குடுத்துருக்காங்க. பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா, பணிகளை பார்வையிடுதல். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, செயல்பாடா சொல்றாங்க. திட்டமும் வளர்ச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீண்ட கால திட்டம், அடுத்தது நிறுவன வளர்ச்சி ஆராய்ச்சி இது எல்லாமே அவங்களுடைய திட்டமா இருக்கு. பணிகள் வந்துட்டு இந்த நிர்வாகம், கணக்கு மேலாண்மை மற்றும் மனிதவள மேம்பாட்டு முயற்சி இதெல்லாமே இது பணிகள் வந்து அடங்கும். ஓகேங்களா. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வங்கியோட நிதி ஆதாரம்லாம் எப்படி இந்த வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி ரிசர்வ் வங்கிக்கு இருக்க பொறுப்பு எல்லாமே இதுக்கு மாத்துனதால, ஸோ அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு நிதி வரும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கடனீட்டு பத்திரங்கள் வந்துட்டு இது வெளியிடுறாங்க. அதேமாரி அந்நிய செலவாணி வந்துட்டு இது பெறுவாங்க. அதேமாரி மானியங்கள், நன்கொடை இது எல்லாமே அது வந்து வாங்கிக்குதுன்றாங்க. ஓகேங்களா. அதேமாரி ஐபிஆர்டி, டிடிஏ போன்ற வெளிநாடுகளிடமிருந்து சிறப்பு நலத்திட்ட நிதி உதவிகள் வந்துட்டு இது வந்து வாங்கிக்குது. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த நிதிலாம் பத்தாது, நான் இன்னும் வந்துட்டு கடன் வாங்கணும் அப்படின்னு நபார்டு நெனச்சுச்சுன்னா, சட்டப்பிரிவு 20 படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்திய அரசிடமும், ரிசர்வ் வங்கியிடமும் அது வந்து அனுமதி பெற்றா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கடன் வாங்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த ஐபிஆர்டி, டிடிஏவோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேங்களா. அது வந்து ஐபிஆர்டி, டிடிஏன்னா டிமாண்ட் டெபாசிட் அக்கவுண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து வர ஒரு நிதி திட்டம் மாரி. ஓகேங்களா. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மறுபடியும் இந்த சப்ஜெக்ட்டுக்கே வருவோம். வங்கியில இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வங்கிகள ஆய்வு பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். ஓகேங்களா. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அ மாநில அளவினால மாநில தலைமை கூட்டுறவு வங்கியும், மாநில அளவில் கூட்டுறவு மேலாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியும், மாவட்ட அளவிலான மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியும் இத வந்து ஆய்வு செய்யுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்சி பேங்க்கையும், டிசிசிபி பேங்க்கையும் வந்துட்டு இது வந்து ஆய்வு பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நபார்டு ரிலேட்டடா கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நபார்டு துவக்கப்படுவதற்கான முக்கிய காரணம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிராமப்புற பொருளாதார முன்னேற்றமும் இருக்குது. அதேமாதிரி விவசாய கடன் வந்து குடுக்கணும்னு இருக்கு. சிறு தொழில், குடிசை தொழில், கிராம தொழில் மேம்பாடு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதோட முக்கிய காரணமா தான் இருக்கு. துவக்கப்பட்டதுக்கான காரணம். அப்போ ஆன்சர் இவை அனைத்துன்னு வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே டிசிஎம்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல கேட்டது. ஓகேங்களா. ஸோ இது வந்து டிசிஎம்ல இருக்கிறவங்க, படிக்கிறவங்க பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பொறுத்துக்கையில கூட கேட்டிருப்பாங்க. நபார்டோட அந்த எஸ்டாப்ளிஷ் ஆன வருஷம். ஓகேங்களா. ஸோ இது தெரிஞ்சிருந்தாலே இது ஃபுல்லாவே போட்டுறலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நபார்டு செயல்படுத்தப்பட்ட வருடம். ஓகேங்களா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு 1982. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ்க்கண்ட சொற்றொடர்களில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நபார்டில் முதலீடு செய்வது மாநில அரசா? இல்ல அனைத்து வங்கிகளுமா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசும் இந்திய ரிசர்வ் வங்கியுமான்னு கேட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இங்க பார்த்தது தான். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு 50%ம் ஆர்பிஐ வந்துட்டு 50%ம் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அது இங்க இருக்கு பாருங்க. இந்திய அரசிடமிருந்து 50%ம், ரிசர்வ் வங்கியிடம் வந்து 50% தான் பங்குத்தொகை வந்துட்டு இதுக்கு வந்து வருது. ஓகேங்களா. அவங்க தான் வந்துட்டு முதலீடு செய்வாங்க. ஸோ இந்த மாரி ஒரு 4 கொஸ்டின் வந்து கேட்டுருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. டிசிசிபி, டிஆர்பில கேட்ட மாரி. ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. டேஷ் குழு நபார்டு தேசிய விவசாய மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியை உருவாக்க பரிந்துரை செய்தது. ஓகேங்களா. சிவராமன் குழு தான் அதோட பரிந்துரை செய்தது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க இருக்கு பாருங்க. நபார்டு பரிந்துரை அதே சிவராமன் குழு தான். அங்கேயும் கேட்டுறாங்க, இங்கேயும் கேட்டுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ பற்றி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ டு ஆல்.